Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது Cooku with Comali Ashwinum Kaniயும் செஞ்ச Jackfruit Muffin or Cupcake தான் செஞ்சு காமிக்க போறேன். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். எப்படி ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யலாம்ங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Jackfruit Muffin செய்யறதுக்கு முதல்ல மைதா மாவு வந்து ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல வந்து ஜலடைய வச்சுக்கோங்க. அதுல 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1/8 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா உப்பு சேர்த்து செய்யுங்க. அப்பதான் இந்த கேக் வந்து சப்புன்னு இருக்காது, டேஸ்டா இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1ல இருந்து 2 தடவை ஜலிச்சுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்துல வந்து நல்லா கரண்டியால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலும் போதும். நல்லா அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு எல்லாம் மைதா மாவோட நல்லா ஒன்று சேர்ந்து கலந்துக்கிடணும். அந்த அளவுக்கு நம்ம கலந்து விடணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சிருங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ வெட் இன்க்ரீடியன்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க வந்து தயிர் சேர்த்துக்கலாம், இல்லைனா மில்க் மேடு கூட சேர்த்து செய்யலாம். இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்து 1/2 கப் அளவுக்கு சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து பவுடர் சுகரை மெஷர் பண்ணக்கூடாது, அப்போ வந்து அளவு வந்து மிஸ் ஆயிரும். அதனால் 1/2 கப் சுகரை எடுத்துட்டு பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து அளவு வந்து சரியாக இருக்கும். சுகரை சேர்த்துட்டு நல்லா அந்த முட்டையும் சுகரும் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி விஸ்கை யூஸ் பண்ணி பீட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் நுர வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் எங்களுக்கும் புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ பாருங்கள், முட்டையும் சுகரும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நுரப்பங்க மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து 3/4 கப்பு பாலில் வந்து 1/2 கப்பு பால் மட்டும் முதல்ல சேர்த்துக்கோங்க. பின்னாடி தேவைப்பட்டால் அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ பாலும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பலாப்பழ வாசனை போதும்னு நினைச்சீங்கன்னா அதோட விட்டுருங்க. இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. எல்லாம் கலந்து விட்டுருங்க நல்லா சேர்த்துட்டு. இப்போ வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்க விருப்பப்படாதவங்க வெண்ணெயை வேணா உருக்கி வேணா சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். எல்லாம் கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணால் கூட கேக் வந்து ஹார்டாக போயிடும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் வந்து பலாப்பழ சொலை வந்து ஒரு 4-5 சொலையை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் பால் ஊற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 கப் அளவுக்கு 1/2 கப் அளவு இருக்கும், சேர்த்துக்கோங்க. இப்போ பலாப்பழ சொலையோட கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்தா நல்லாயிருக்குங்கிறதால நான் டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. பலாப்பழத்தை நான் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கிறேன். சில பேருக்கு வந்து கேக்கு சாப்பிடும்போது பலாப்பழம் வந்து சொலை வந்து வாயில் படணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சின்ன துண்டாக கட் பண்ணினாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பேஸ்ட்டும் கொஞ்சம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவும் டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ லிக்விட் மிக்சர் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸோட இந்த லிக்விட் மிக்சரையும் சேர்த்து கொஞ்சமாக கலந்துக்கோங்க. பார்த்தே சேர்த்துக்கோங்க. ரொம்பையும் தண்ணியாயிடக்கூடாது இல்லையா? ஆனால் நான் எடுத்துருக்கிற அளவு வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டாகவே இருந்ததால் நான் ஃபுல்லுமே சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. விஸ்கை வச்சு மாவோட இந்த லிக்விட் மிக்சர் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டாலே போதும். ரொம்ப ஓவர் பீட் பண்ண வேண்டாம். அப்படி பீட் பண்ணிங்கன்னா கூட கேக்கு வந்து ஹார்டாக போயிடும். அந்த அளவுக்கு டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்கணும்னா இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இப்போ வந்து நான் வந்து பலாப்பழத்தோடைய கலர் கொஞ்சம் வரணுங்கிறதுக்காக எல்லோ ஃபுட் கலர் ஒரு பிஞ்சு சேர்த்துருக்கிறேன். அது கூட ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து பாலும் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து கொஞ்சம் பால் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, நம்மளுடைய மாவு வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். கேக் பேட்டரு இந்த அளவுக்கு கெட்டியான பதத்தில் இருக்கணும். ஓவராக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாவு பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மஃபின் ட்ரே எடுத்து வச்சுருக்கிறேன். மஃபின் ட்ரே இருக்கிறவங்க வந்து இது யூஸ் பண்ணுங்கள். இல்லாதவங்க வந்து கிண்ணம் கூட வீட்டில் இருக்கும் இல்லையா, அந்த கிண்ணத்தில் கூட ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கேக் பேட்டரை ஊற்றிட்டு கூட செய்யலாம். நான் வந்து இந்த மஃபின் ட்ரேயில் இப்போ அந்த கப் கேக் கவரையும் போட்டுட்டு அதில் வந்து ஆயிலை வந்து அப்ளை பண்ணுறேன். ஆயில் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரை வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றுதேன். அதுவே சரியாக இருக்கும். அந்த கப் கேக்கு அந்த பேப்பரில் வந்து 3/4 வாசி அளவுக்கு நம்ம ஊற்றினா போதும். ரொம்ப ஊற்றக்கூடாது. ரொம்ப ஊற்றினா ரொம்ப பொங்கிரும். அதனால் பாதி அளவுக்கு ஊற்றினாலே போதும். நான் இந்த ஜாக் ஃப்ரூட் மஃபினை வந்து
ஓவனில் தான் வைக்க போகிறேன். ஓவன் இல்லாதவங்க வந்து குக்கரில் உப்பு போட்டு கூட கேஸ்கட்டும் குக்கர் வெயிட்டும் இல்லாமல் வந்து நம்ம ஈஸியாகவே செய்யலாம். அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய கேக் பேட்டர் எல்லாமே ஊற்றியாச்சு. லைட்டாக அந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணுறதால தான் சமமாகும். அதே சமயம் உள்ளே ஏதாவது காற்று போய் இருந்தாலும் கூட ரிலீஸ் ஆயிரும், ஹோல்ஸ் விழாமல் தடுக்கும். இப்போ வந்து ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். 170 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு கேக்கை வந்து உள்ளே வச்சாச்சு. ஒரு 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தாச்சுன்னா நம்மளுடைய ஜாக்ஃப்ரூட் மஃபின் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை வந்து கம்ப்ளீட்டாக நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆற விட்டால் தான் நாம் வந்து மேலே வந்து விப்பிங் க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். இப்போ நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, நான் வந்து விப்பிங் க்ரீம் வைக்கிறதால மேலே கட் பண்ணுறேன். நீங்கள் அது யூஸ் பண்ணாமல் கூட இப்படியே கூட நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். விப்பிங் க்ரீம் வைக்கிறதால மேலே ஹார்டாக இருக்க வேண்டாம் சொல்லிட்டு அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், ஸ்மூத்தாக வச்சுக்கலான்ட்டு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம மேலே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. கடையில் விப்பிங் க்ரீம் வந்து கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் எக் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கோனில் வந்து போட்டுட்டு நம்ம அந்த நாசில் யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சூப்பராக வந்து நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் வந்து மஃபின் மேலே நம்ம வச்சுட்டு ஈஸியாக நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். குழந்தைகளுக்குலாம் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இப்போ வந்து நான் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இது ஜாக்ஃப்ரூட் மஃபின்ங்கிறதால ஜாக்ஃப்ரூட்டையும் நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலரும் வேணுங்கிறதுக்காக செரியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஜாக்ஃப்ரூட் செர்ரி இது ரெண்டையுமே வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணியாச்சுன்னா நம்மளுடைய சூப்பரான குக்கு வித் கோமாளியில் அஸ்வினும் கனியும் செஞ்ச ஜாக்ஃப்ரூட் மஃபின் ஆர் கப் கேக் எதுவாக இருந்தாலும் சரி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை தவிர குக்கு வித் கோமாளியில் அஸ்வின் பண்ண மட்டன் ஸ்டூ, அதுக்கப்புறம் சகிலா மேம் பண்ண மட்டன் புளிக்குழம்பு, இது 2 வீடியோவு கூட நம்மளுடைய சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோ கூட எப்படி இருக்குங்கிறத நீங்கள் போய் பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பாருங்கள், உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்மளுடைய மஃபின் வந்து எப்படி வந்திருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ள டெக்ஸ்சரும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக சாஃப்டாக ஸ்பாஞ்சியாகவே இருக்குது பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.